ஹெல்தியான ராகி தோசை ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தேவையான ராகி மாவை கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு அளவாக எடுத்திருக்கேன். இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்காது, அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாவில். இப்போ கையை வச்சு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரவை தோசை மாதிரி வரும். சேர்த்துட்டு நல்லா ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் நல்லா காய வச்சுட்டு அதில் நம்ம ரவை தோசை ஊற்றுற மாதிரி அப்படியே மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது காலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ராகி தோசை ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.